பீகார் மாநிலத்தில் 10.03, சத்தீஸ்கரில் 13.24% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கர்நாடக மாநிலத்தில் 9.45% வாக்குகள் பதிவாகி உள்ளன. அங்கு ரேவண்ணா பிரஜ்வல் ரேவண்ணா பிரச்சனை உச்சகட்டத்தை எட்டியுள்ள சூழ்நிலையில் அங்கு கர்நாடக மாநிலத்தில் நடைபெறும் 14 மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு மிகவும் மந்தமான சூழ்நிலையில் அங்கு நடைபெற்று வருகிறது. 9.07% இங்கு கர்நாடக மாநிலத்தில் வாக்கு சதவீதமானது இப்போது இருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரையிலும் மிகவும் குறைந்தபட்சமாக 6.64% வாக்குகளே அங்கு பதிவாகி இருக்கின்றன. மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு தற்போது தேர்தல் நடைபெறுவது 11 தொகுதிகளில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இப்போது நடைபெறுகிறது. அந்த 11 தொகுதிகளில் 6.64%, உத்தரப்பிரதேசத்தில் 10 தொகுதிகளில் மக்களவை தேர்தல் நடைபெறுகிறது. அதில் 11.63% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மேற்கு வங்க மாநிலத்தில் 4 தொகுதிகளுக்கான தேர்தலில் 14.60% நாட்டிலேயே அதிகபட்சமாக மேற்கு வங்க மாநிலத்தில் மட்டும்தான் வாக்குப்பதிவு மிக அதிக அளவில் பதிவாகி இருக்கிறது. 14.60 அளவுக்கு வாக்குகள் அங்கு பதிவாகி உள்ளன. குஜராத் மாநிலத்தை பொறுத்தவரையிலும் 9% வாக்குகளே அங்கு பதிவாகி இருக்கின்றன. ஒரே கட்டமாக குஜராத் மாநிலத்தில் 25 தொகுதிகளுக்கும் அங்கு வாக்குப்பதிவானது இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த வாக்குப்பதிவானது குஜராத் மாநிலத்தில் மிகவும் மந்தமாக இருப்பதாக தற்போது வந்துள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. அங்கு குஜராத் மாநிலத்தில் சூரத் தொகுதியில் முகேஷ்குமார் தலால் என்ற பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் 25 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு அங்கு நடைபெற்று வருகிறது. அசாமில் 10.12%, அசாமில் 5 மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் நடைபெறுகிறது. அது 10.1% வாக்குகள் பதிவாகியுள்ளன. பீகார் மாநிலத்தில் 5% வாக்குகள் பதிவாகி உள்ளன. அங்கும் 10.03% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சத்தீஸ்கர் மாநிலத்தில் 3 தொகுதிகளுக்கான தேர்தல் நடைபெறுகிறது. அங்கு 13.24% வாக்குகள் அங்கு பதிவாகி உள்ளதாக தற்பொழுது வந்துள்ள அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. டாமன் டையூ மற்றும் தாத்ரா நகர் ஹவேலி என்ற யூனியன் பிரதேசத்தில் 2 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. யூனியன் பிரதேசமான தாத்ரா நகர் ஹவேலி மற்றும் தைவன் டாமன் ஆகிய தொகுதிகளில் நடைபெறும் தேர்தலில் 10.13% வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கின்றன. கோவா மாநிலத்தில் 2 தொகுதிகளுக்கான மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அங்கு 12.35% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கர்நாடக மாநிலத்தில் 14 தொகுதிகளுக்கு நடைபெறும் தேர்தலில் 9.45%, மத்திய பிரதேச மாநிலத்தில் மிகவும் குறைந்த பட்சமாக 6.64% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மத்திய பிரதேச மாநிலத்தில் அங்கு 8 மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த 8 தொகுதிகளிலும் நாட்டிலேயே 3ஆம் கட்ட தேர்தலில் மிகவும் குறைந்தபட்சமாக 6% வாக்குகளே அங்கு பதிவாகி உள்ளதாக தற்போது வந்துள்ள அந்த 9 மணி நிலவர தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒட்டுமொத்தமாக 10.57% வாக்குகள் இந்த 11 மாநிலங்களிலும் 93 தொகுதிகளிலும் நடைபெறும் அந்த வாக்குப்பதிவு நிலவரமானது வெளியாகி இருக்கிறது. தர்சிமா பானு. விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.